வணக்கம். ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். நீங்க ஒரு சிம்ம ராசிக்காரரா? அப்போ இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தான். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வந்திருக்கா? உங்கள சுத்தி 100 பேர் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுலயும் மனசுக்குள்ள ஒரு பெரிய தனிமையை நீங்க உணர்ந்ததுண்டா? நீங்க உயிருக்குயிரா இதுதான் என் உலகம்னு நம்பினவங்களே உங்க முதுகுக்கு பின்னாடி நின்னு உங்களுக்கே குழிப்பறிக்கும்போது ஒரு வலி வருமே, அந்த வலிய வார்த்தையால சொல்லவே முடியாது இல்லையா? ஏன் இப்படி நடக்குது? யார் அந்த துரோகிகள்? அவங்க கிட்டேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில தேடி உங்களோட கம்பீரமான ஆன்மாவே நீங்க இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க போற ஒரு பயணம்தான் இது. இந்த பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சின்ன முயற்சிக்கு உங்க ஆதரவை தர ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, அந்த சிங்கத்தோட ரகசியங்களை ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம். சிங்கத்தோட தனிமை பயணம், அதோட பலமும் அதுதான், பலவீனமும் அதுதான். சிம்மராசிக்காரங்களான நீங்க ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சாலே போதும், அங்கேயே ஒரு அமைதி வரும். உங்க நடையில ஒரு கம்பீரம், உங்க பார்வையில ஒரு ஆளுமை, அந்த தேஜஸ பார்த்த உடனே மத்தவங்க இயல்பாவே உங்களுக்கு வழிவிடுவாங்க. இதனால உங்களுக்கு நேருக்கு நேரா நின்னு சண்டை போடவோ இல்ல உங்க கூட போட்டி போடவோ யாருக்குமே அந்த தைரியம் வராது. ஒரு காட்டுக்கு ராஜா எப்படி எப்பவும் தனிச்சு கம்பீரமா நிக்குதோ, நீங்களும் அப்படிதான். அந்த தனிமை உங்களுக்கு ஒரு பெரிய பலம்தான். ஆனா சில நேரங்கள்ல அதுவே உங்களுக்கு எதிராக மாறிடுது. ஆனா பாருங்க, உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நேரடியா வரவே மாட்டாங்க. அவங்க அன்புன்னு ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு, பாசம்ங்கிற போர்வைய போத்திக்கிட்டு உங்க பக்கத்திலே வருவாங்க. உங்க முழு நம்பிக்கையும் ஜெயிச்சு, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நொடியில உங்க முதுகுல ஆழமா குத்துவாங்க. அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய வலி. ஆனா இங்கதான் ஒரு சிங்கத்தோட உண்மையான குணம் வெளியே வரும். எத்தனை தடவை குத்துனாலும், எத்தனை தடவை துரோகத்தால கீழே தள்ளுனாலும் நீங்க திரும்ப திரும்ப எந்திரிச்சு நிப்பீங்க. என்னடா இவன் என்ன பண்ணாலும் அசைக்கவே முடியலையேன்னு உங்க எதிரிகளே குழம்பி போவாங்க பாருங்க. அதுதான் உங்க கெத்து. அந்த குணம்தான் சிம்மமான உங்களை தனிச்சு காட்டுது. உங்களுடைய ராஜா ஆளுமை. சிம்ம ராசியில பிறந்த நீங்க பிறக்கும்போதே ஒரு ராஜாவுக்கோ இல்ல ஒரு ராணிக்கோ உண்டான ஆளுமையோட தான் இந்த உலகத்துக்கு வரீங்க. உங்க யோசனையில, உங்க பேச்சுல, உங்க செயலுல எல்லாத்துலயுமே அந்த ராஜகம்பீரம் தெரியும். உங்க ராசியோட அதிபதி யாரு? கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவான சூரியன். சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குதோ, அதே மாதிரி நீங்க போற இடமெல்லாம் உங்க ஆளுமையால பிரகாசமா இருக்கும். நீங்க இயற்கையாவே ஒரு தலைவர். ஆனா ஒரு விளக்கு பிரகாசமா எரியும் போது அதை சுத்தி பூச்சிகள் வர்றது சகஜம்தானே? அதே மாதிரிதான் உங்களுடைய அந்த பிரகாசமும் ஆளுமையும் தான் சில பேர் மனசுல பொறாமைங்கிற ஒரு இருட்டை உருவாக்குது. அப்போ யார் அவங்க? உங்க மேல பொறாமப்படுற அந்த ஆட்கள் யாரு? உங்க பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு எதிரா வேலை செய்யற அந்த முகமூடி போட்ட மனுஷங்க யாரு? வாங்க, அந்த நிழல்களை இப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வரலாம். நிழல்ல மறைஞ்சிருக்கிற எதிரிகள். இப்போ நாம பார்க்க போற இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. உங்க வாழ்க்கையில நீங்க யார்கிட்ட எல்லாம் கவனமா இருக்கணும்னு தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க எதிரிகளை நாம 2 வகையா பிரிக்கலாம். முதல் வகை நேரடி எதிரிகள். இவங்கள நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது உங்க ராசி அதிபதி சூரியனுக்கு எதிரியான சனி பகவானோட ராசிகளான மகரம் மற்றும் கும்ப ராசிக்காரங்க. இவங்க நான் உனக்கு எதிரின்னு வெளிப்படையாவே சொல்லிருவாங்க. இவங்கள சமாளிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அந்த 2வது வகை இருக்காங்களே, துரோகிகள், அவங்கதான் ரொம்ப ஆபத்தானவங்க. குறிப்பா மீன ராசிக்காரங்க. இவங்க உங்க மேல உசிரே வச்சிருக்க மாதிரி நடிப்பாங்க. உங்க பலம், பலவீனம், உங்க ரகசியம்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் உங்க மேல இருக்கிற பொறாமையால சரியான நேரத்துல உங்களை காட்டி கொடுத்துருவாங்க. உங்க வாழ்க்கையில நடந்த துரோகங்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு காரணமா இவங்க இருந்திருப்பாங்க. அதே போல துலாம் ராசிக்காரங்களுக்கும் உங்க ஆளுமை மேல இயல்பாவே ஒரு பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் இருக்கும். இவங்களும் அன்பு காட்டுற மாதிரியே காட்டி உங்களை வீழ்த்த சமயம் பார்த்துட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் சில ராசிகள் கிட்டயும் நீங்க கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு நாடகம் போட்டு அந்த உதவி மூலமாவே உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க. அவங்கள முழுசா நம்பாதீங்க. நீர் ராசியான விருச்சிக ராசிக்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா நெருப்பும் நீரும் எப்பவுமே சேராது. அப்புறம் ரொம்ப முக்கியமா இன்னொரு சிம்ம ராசிக்காரங்கள் கிட்ட உங்க ரகசியங்களை மட்டும் எப்பவுமே சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை ஜெயிச்சுதான் ராஜாவாக முடியும். அது இயற்கை. நீங்க உங்க கடந்த காலத்தை யோசிச்சு பாருங்க. உங்களை காயப்படுத்தினவங்க கண்டிப்பா நான் சொன்ன இந்த ராசிகள்ல ஒருத்தராதான் இருப்பாங்க. ஞானத்தோட கோட்டை, இத்தனை எதிரிகளான்னு நீங்க மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இதுக்கெல்லாம் தீர்வு அவங்க கூட சண்டை போடுறதில்ல. ஒரு உண்மையான ராஜா தன்னோட அறிவாலையும் ஞானத்தாலையும் தான்
தன்னை சுத்தி ஒரு கோட்டையே கட்டுவான். உங்களுக்கான அந்த ஞானக்கோட்டையை எப்படி கட்டுறதுன்னு இப்ப நாம பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களான உங்களோட மிகப்பெரிய பலவீனமே உங்க தாராள மனசுதான். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச புகழையும் வெற்றியும் மத்தவங்க கூட பகிர்ந்துக்க ஆசைப்படுவீங்க. உங்க மனசு அவ்ளோ பெருசு. ஆனா உங்க புகழோட வெளிச்சம்தான் மத்தவங்களோட பொறாமை கலந்த கண் திருஷ்டிய உங்க மேல ரொம்ப சுலபமா விழ வைக்குது. உங்களை நீங்களே பாதுகாத்துக்க இதோ 3 ரகசிய விதி. முதல்ல உங்க வருமானத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. 2வது உங்க பதவியையும் அதிகாரத்தை பத்தி பெருமையா பேசாதீங்க. 3வது உங்க வெற்றிய பத்தி தம்பட்ட அடிச்சுக்காதீங்க. நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கும் போது எதிரிகளோட பார்வை உங்க மேல விழாது. உங்க சக்தியை உங்களுக்குள்ளேயே ஒரு புதையல் வாதிரி வச்சுக்கோங்க. அந்த பணிவுதான் இனிமே உங்களுக்கு ஒரு கவசமா இருக்க போகுது. நம்பிக்கைக்குரிய நட்பு வட்டம். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எல்லார்கிட்டயும் இவ்ளோ எச்சரிக்கையா இருக்கணும்னா நான் மனசு விட்டு பேச யாரதான் நம்புறது? உங்க இதயத்தோட இந்த கேள்விக்கு ஜோதிடம் ஒரு அழகான பதில சொல்லுது. நீங்க நெருப்பு தத்துவத்தை சேர்ந்தவங்க. உங்களோட வேகம், உங்களோட சக்தி, உங்க ஆளுமை, உங்க கனவு இது எல்லாத்தையும் இன்னொரு நெருப்பு ராசியால மட்டும்தான் உண்மையா புரிஞ்சுக்க முடியும். நெருப்ப தண்ணியால அணைச்சிடலாம். ஆனா நெருப்போட சக்தியையும் அதோட பிரகாசத்தையும் இன்னொரு நெருப்பு தான் உள்வாங்கிக்க முடியும். உங்களோட உண்மையான நம்பிக்கையான நண்பர்கள் மற்ற 2 நெருப்பு ராசிக்காரங்களான தனுஷு மற்றும் மேஷ ராசிக்காரங்க தான். இவங்க உங்களை வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுவாங்களே தவிர ஒருபோதும் பொறாமப்பட மாட்டாங்க. குறிப்பா குருவோட ஆதிக்கம் கொண்ட தனுஷ ராசிக்காரங்க உங்களுக்கு ஒரு நல்ல நண்பரா, வாழ்க்கை துணையா, வழிகாட்டியா இருப்பாங்க. செவ்வாயோட ஆதிக்கம் கொண்ட மேஷ ராசிக்காரங்க எந்த கஷ்டத்திலையும் உங்களுக்கு ஒரு தூண் மாதிரி கூட நிப்பாங்க. இவங்க உங்க சக்தியை குறைக்க மாட்டாங்க, இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துவாங்க. தெய்வீக வழிகாட்டுதல். மனுஷங்க உறவுகளை எல்லாம் தாண்டி உங்களை எல்லா கெட்ட பார்வையில இருந்தும் பாதுகாக்க கூடிய, உங்க வாழ்க்கையில உண்மையான ஒரு ராஜயோகத்தை குடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. அது என்னான்னு இப்ப நாம பார்க்கலாம். உங்க ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். அது குரு பகவானோட வீடு. அந்த குருக்குரிய தெய்வம் யார் தெரியுமா? ஞானத்துக்கே கடவுளான சுவாமிமலை முருகப்பெருமான். நீங்க சுவாமிமலை முருகனை மனசார வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஞானம் பெருகும். ஞானம் பெருகும்போது எதிரிங்களை அடையாளம் காண்ற சக்தி உங்களுக்கு தானா கிடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் பனி மாதிரி விலகி ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரும். உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்து உங்க வாழ்க்கை சூரியன் மாதிரி பிரகாசிக்கும். சிம்மராசி நண்பர்களே, உங்களுக்கான அந்த ராஜயோகத்தை பெற இந்த தெய்வீக பாதையில பயணிக்க நீங்க தயாரா? உங்க கிரீடத்தை எப்பவும் பெருமையோட போட்டுக்கோங்க. ஆனா உங்க ரகசியங்களை ஞானத்தோட பாதுகாத்துக்கோங்க. நம்பிக்கையான நண்பர்களோட கைகளை பிடிச்சுக்கிட்ட அந்த சுவாமிமலை முருகனோட வழிகாட்டுதலோட உங்க ராஜ பாதையில கம்பீரமா நடந்து போங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான். இந்த ஆழமான ஆய்வு உங்க மனசு தொற்றுக்குன்னு நான் நம்புறேன். இது மாதிரி பல ஆன்மீக பயணங்கள்ல நாம ஒன்னா பயணிக்க எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க ஆதரவு கொடுங்க. ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் மத்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. இந்த ஆய்வு பத்தின உங்க கருத்துக்களையும் உங்க அனுபவங்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு ஆழமான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.